நாளைக்கு நம்ம வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி என்ன போக போகிறோம்னா நம்ம பார்ட் 2 ஹோட்டல் தான், அதாவது தாத்தா ஏறி விட்டார் ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் நம்ம பார்ட் 2 எபிசோடு பார்க்க போகிறோம். நேற்று போட்டுன்றோம் ஒரு 12 பேர் பார்த்துருக்கீங்க, 12 தெரில, ஆனால் நான் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதுக்காக நான் இன்னொரு பார்ட் 2 போட்டுருக்கேன். பார்ட் 2 வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சு கொடுங்க. இந்த மாதிரி பிக் வீடியோ போட்டிருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி பார்த்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கிங்க நம்புகிறேன். நான் வீடியோ போடுறேன், ப்ளீஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. கம்ப்யூட்டரில் இருக்குமா ஓனரில் இருக்கும். ஓகே, நம்ம என்னடா இவ்வளோ குப்பை இருக்குது. ஐயோ, பார்ட் 1ல் எவ்வளோ குப்பை சேர்ந்து வச்சுருது. என்னடா என்னடா இது, இங்கே பாருங்க, இன்ஜினியரு அதுவும் வேலை செய்கிறாங்க போல ஏதோ. ஓ, இடிச்சிட்டு இருக்காங்க, ஜேசிபி இருக்குது பாருங்க, அங்கே இடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் இந்த குப்பை போட முடியுமா கேட்போமா, எதுக்கோ கேட்டுட்டு வரோம். எத்தனை குப்பை இருக்குது? மூணு குப்பை, மொத்தமாக 4 குப்பை இருக்குது. கேட்கலாமா சார்? ஹலோ சார், 4 குப்பை போட முடியுமா? 4 கவர் குப்பை இருக்குது, போட முடியுமா சார்? போடுங்க சார், ஒன்றும் ஆகாது. இப்போ இடிக்க போகிறோம், எல்லாம் அள்ள போகிறோம், நீங்கள் போடுங்க சீக்கிரம். வண்டி எல்லோரும் போட்டுருங்க, அப்புறம் உங்கள் மொத்தமாக அள்ளிட்டு போகிறோம், வண்டி சீக்கிரம் போடுங்க. ஓகே சார். ஓகே, நம்ம போய் எல்லாம் சீக்கிரம் போடுங்க, ஏன்னா மொத்தமாக அள்ளிட்டு போக போகிறாங்க. இடிச்சு அப்படியே குப்பையும் சேர்ந்து வேறு குப்பையெல்லாம் போட்டு அப்படியே அள்ளிட்டு போக போகிறாங்க. ஓகே, நம்ம குப்பையை போட வேண்டாம். இடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க, இவ்வளோ இடிச்சிருக்காங்க. கக்கூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே இப்போ கேஸ் அடுப்பு கூட இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம், கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி போட்டாச்சு. இப்போ நம்ம ஏதாவது கம்ப்யூட்டரில் பார்ப்போம், ஏதாவது ஆர்டர் போடலாமான்னு. ஓகே, இங்கே என்ன ஒரு ஐயோ ஒரு நாள் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பு, நம்ம சூக்கேஸ் எடுத்துட்டு. ஓகே, நம்ம போக வேண்டாம். சார் என்ன சத்தம்டா? ஓப்பன் பண்ணலையா? யார் சார்? காலி பண்ண வந்துட்டேன், ஒரு நாள் ஆயிடுச்சேன். ஐயோ ஆமாலே, நம்ம அப்படியே பார்க்காம விட்டுட்டோம். ஓகே சார், நீங்கள் போங்க, நான் ஏற்கனவே கேஷ் பே பண்ணிட்டீங்க, நீங்கள் போங்க. ஓகே சார், நான் போயிட்டு வருவேன் சொன்னேன். போங்க. ஓகே, அவங்க போயிட்டு வருவேன் தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஆர்டர் போடுங்க. இருங்க, நான் என்ன ஆர்டர் போடலாம்? லேஸும் காலியாக இருக்குங்க நேரத்துக்கு. ஒரே ஒரு ரூம்லாம் லேஸ் காலியாக இருக்குது, அவங்களாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்ம கீழே போய் பார்ப்போம். ஓகே, நம்ம என்னடா எவ்வாறுப்பா தம்பி, சீக்கிரம் வா. இங்கே கஸ்டமர் வந்துருக்காங்க, அதுவும் போலீஸ் வந்துருக்காங்க. ஒருவேளை நம்ம இது பேர் சொல்லாமலே கம்ப்ளீட் பண்ணுறோம். சார் என்ன சார்? தம்பி, ரூம் எத்தனை வாட்டி கேட்டிருக்க, ரூம் வேணும் பண்ணவா, வெயிட் பண்ண வச்சுட்டேன். சாரி சார், நீங்கள் உள்ளே வாங்க சார், வாங்க சார். ஓகேப்பா. ஒரு ரூம் எவ்வளோ? 1000 சார். ஓகேப்பா, ஒரு 1000 ரெண்டாங்க. ஓகே, காசு கொடுத்துட்றாங்க. ஓகே, நீங்கள் சாவி கொடுக்கல. சாவி கொடுக்கல சார். ஓகே, இந்தாங்க உங்கள் சாவி. ஓகேப்பா, நான் போய் தங்குறேன். ஓகே, அவர் போயிட்டாரு. இப்போ நம்ம டாக்டரு வாங்க சார். வரம்பா. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? என்னடா ஹோட்டல் வச்சுருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? தம்பி, என்ன சார்? என்னப்பா ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? நீங்கள் வருஷம் கீ கொடுங்க. வேறு 2 அப்போ இன்னும் 3 கீ இருக்குது. நம்ம 4 ரூம் வச்சு. ஐயோ போச்சுடா, அந்த கஸ்டமர்கிட்ட சாவி வாங்காமலே போட்டுனே. ஐயோ, எங்கெல்லாம் போய் தேடுறேன். சார் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு சார், இந்த ரூமில் ஒன்றா தங்கியிருக்கீங்களா? என்னப்பா சொல்கிற? ஏன் இப்படி அலட்சியமாக இருக்க? மாறலாம், மறக்காமல் பாரு. ஓகே, இந்த சாவி கொடு. வேண்டாம் சார், வச்சுக்கோங்க. சாரி சார், மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று. இந்த கீ வச்சு அண்டர் ரூமுக்கு போங்க. ஓகேப்பா. இப்போ ஓப்பன் ஆகுதுக்குள்ளே போக வேண்டாம். தம்பி, எனக்கு ரூம் சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டேறேன். வரேன் சார். ஓ 1000 சார். ஓகேப்பா, தரேன். இந்தப்பா. ஓகே சார், நீங்கள் இந்த சாவி இருக்குல்ல, ஐயோ எத்தனை கஸ்டமர் இருக்கு? இன்னும் 2 கஸ்டமர் இருக்காங்களே சார், கொஞ்சம் யாரும் வெயிட் பண்ண முடியுமா?
என்னப்பா இவ்வளோ நேரம் சோக்கில சரி வெயிட் பண்ண சொல்கிறேன். சார் ப்ளீஸ் சார் எனக்கு காலை விழுதுறேன் சார், கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். தம்பி காலெலாம் வருவாண்ணா, நீ இப்போ சீக்கிரம் எடுத்துரு, அந்த கீ நான் தேட போகிறேன். ஆமாம் சார், இந்த கீ போட்டு வாங்கிட்டு வர சார், கொஞ்சம் இருங்க சார். ஓகே நம்ம இந்த கீயை போய் வாங்கிட்டு வரீங்க, எங்கே போய் போகணுன்னு தெரியல. ஐயோ கஸ்டமர் லாஸ்ட்டாக நமக்கு நம்பர் கொடுத்துட்டு போனார், நான் அடுத்த வாட்டி வருவேன் கண்டிப்பாக சொன்னாரா. நம்ம உங்களுக்கு காட்டல, ஆனால் நம்ம கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணுறோம், எடுங்க. ஓகே இன்னும் ரிங்கு போக மாட்டேங்குது. ஐயோ இன்னும் ரிங்கு இங்கே போச்சு சார். என்னப்பா என்ன கால் பண்ணியிருக்க சார், நீங்கள் கீ அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்ருங்க சார். அப்படியா, நான் எங்கே எடுத்துகிட்டு போனேன், இருங்க ஒரு நிமிஷம் இரு. ஆமாம் கீ எடுத்துகிட்டு போயிட்டேன், சாரி ஃபார் போனோம் வந்துடுறேன், அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, 5 நிமிஷம் வந்துடுவோம். ஓகேண்ணா. ஐயோ அந்த கீ வேறு 5 நிமிஷம் அவர்கிட்ட போய் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கும். 5 நிமிஷம் இருங்க சார் 5 நிமிஷம் மட்டும் இருங்க சார். ஓகேப்பா ஓகே சார் நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க சார். இந்த போலீஸ் வேறு இருக்காங்களே, அவங்க எப்படி உட்கார வைப்பேன், இங்கடா உட்காருப்பேன், சேரும் இல்லை ஒன்று சார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி விடுவோம். அது ஓகேப்பா நான் பார்த்தேன், இந்த கீ தான் காண போயிடுச்சு, பார்த்தேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நல்ல மனசாக இருக்காங்க, எல்லாம் நல்ல பேராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே அங்கே கார் வர மாதிரி இருக்குது, தெரியும் அந்த கீயை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அவர்கிட்ட கொடுப்போம். இந்தப்பா கீ. ஓகே சார் தேங்க்யூ சார். ஓகே நம்ம கீயை போய் அவர்கிட்ட கொடுப்போம். இந்தாங்க சார் உங்கள் கீ. தேங்க்யூப்பா, நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அண்ணா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், ஒரே நிமிஷம்ண்ணா. ஓகே அண்ணா போலீஸ் சார் இங்கே வாங்க சார், நான் கீ போட்டு எவ்வளோ தம்பி, ரூம் வந்து 1000 சார். இந்த ஒரே நிமிஷம் இருப்பா, ஜிபே இருக்காப்பா. ஐயோ ஜிபே வேறு இல்லையே, இருக்காப்பா பாருங்க, ஒரே விஷயம் சார். ஓகே இந்தாங்க சார், இல்லை பண்ணுங்க. ஓகேப்பா. எங்கள் என் ஃபோனு வேறு காணும். இப்போ பண்ணும். தம்பி 1000 வந்துச்சா பாரு. நான் பார்க்குறேன் சார். 1000 வந்துச்சு சார், 1000 வந்துச்சு சார். ஓகேப்பா, நான் ரூம் எடுத்துக்கிறேன். என்னங்க சார் 1000 ரூபா, இதோ வரேன் சார். ஐயோ அவர்கிட்ட கீ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இருங்க கீ கொடுக்க, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவர்கிட்ட கீ கொடுப்போம். இந்தாங்க சார் கீ. ஓகேப்பா சார், எனக்கு கீ கொடுங்க. வரேன் சார், இந்தாங்க சார். ஓகேப்பா நான் போய்ட்டு வரேன். கீ எப்படியும் இவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டோம். 1000 மொத்தமாக 4000 கிடச்சிருக்குங்க. 4 ரூமுக்கு 4000 கிடச்சிருக்கு. நம்ம வந்துட்டா இந்த எவ்வளோக்கு வாங்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். நம்ம 1 லட்ச ரூபாய் வாங்கினோம், லாபம் அவ்வளோ வரல. இப்போ கொஞ்சம் பேரும் வருவாங்க, நம்ம வந்து எவ்வளோ 1000 வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது, நம்மளாம் கம்மியாகணும். வர இன்னும் இந்த ரூம்லாம் செட்டப் பண்ணுவாங்க. இந்த ரூமை என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு ரூம் வைக்கலாமா தோணுது. ஆனால் இங்கே வந்து ஜென்ரேட்டர் வச்சுட்டேன் வைக்கினேன், ஒரு ரூம் இருந்து தனியாக இருக்கும். இங்கே ஏதோ வேணாம் சொல்லிட்டு வருங்க. எவ்வளோ கால் வருது. என்ன கால் அட்டென்ட் பண்ணுவோம். சொல்லுங்கள் சார். தம்பி ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்க. நான் சார் செஞ்சு தரேன் சார், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருங்க, நான் செஞ்சு தரேன். ஓகேப்பா. ஓகே நம்ம வந்து போய் செய்யணுங்க சாப்பாடு வேறு. ஓகே போய் செய்யும். இன்னும் கேஸ் அடுப்பு நம்ம தான் இது பண்ணுவோம். ஐயோ என்ன சாப்பாடு கேட்கல, நம்ம கேட்போம். என்ன சாப்பாடா? சார் என்ன சாப்பாடு சார்? ஒரு பிரியாணி கிடைக்குமா? பிரியாணியா? ஐயோ சரி சார், நான் எடுத்துருவேன், சிக்கன் பிரியாணி ஓகே சார் நான் எடுத்துருவேன் சார். ஓகே இப்போ நம்ம வந்து கேஸில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் காய்கறியும் சேவும். ஓகே நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகே இது வந்து இதாகிடுச்சு, இது மேலே அப்படியே வச்சுட்டு ஒரு இதில் கொட்டுவோம். ஓகே நம்ம அப்படியே பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஓப்பன் பண்ணி எந்த ரூமு, ஐயோ எந்த ரூம் தெரியலையே, கால் பண்ணுவோம். சார் எந்த ரூம்? 1 நம்பருப்பா. 1 ஓகே நம்ம போய் கொடுப்போம். ஓகே நம்ம வந்தாச்சு, தட்டுவோம். சார் வரப்பா. எவ்வளோப்பா? ஐயோ காசு வரைக்கும் வாங்குற மாதிரி எவ்வளோ வாங்கலாம்? பிரியாணி நம்ம செஞ்சு மொத்தமாக இது சேர்க்கறதுக்கு 100 ரூபா ஆச்சு, காய்கறிக்கு 200 ரூபா, இல்லை 300 ரூபா ஆச்சு. 400 ரூபா கேட்போம் சார். 400 ரூபா சார். ஓகேப்பா, அப்போ 400 ரூபா. ஓகே சார் இந்தாங்க சார், உங்களோட ஃபுட்டு இது பண்ணணும், காசு சேர்த்துக்கிறேன். ஓகே நம்ம போய் இந்த காசு எடுத்து போய் குள்ளே வைப்போம். இது வந்தாச்சு, உள்ளே போய் வைப்போம். எவ்வளோ காசு எப்போ பேங்க்கில் வைப்பேன்னு தெரியல. ஓகே வந்து கம்ப்யூட்டரில் வர்றதா பார்ப்போம், அதெல்லாம் இருக்கா. இன்னொரு கால் வேறு வருதே, அட்டன் பண்ணுவோம். சொல்லுங்கள் சார்.
2ஆம் நம்பர்லேருந்து பேசுகிறேன். பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா சார்? என்ன சாப்பாடு வேணும்? ஒரு தயிர் சாதம் மாதிரி தான் கிடைக்குமா? தயிர் சாதமா சார்? வரேன் சார். தயிர் சாதம் தயிர் சாதம் ரேட்டு எதுவுமே வைக்கல. ஒரு நம்ம காய்கறி வாங்கிட்டு செய்கிறதுக்கே ஒரு 200 ஆயிரம் வைங்க. 200 100 ஆயிரும். ஒரு 210 ரூபா சார். ஓகே பண்ணுவோம், நீ செஞ்சு எடுத்துட்டு வாங்க, காசு தரேன். ஓகேண்ணா. ஓகே, நம்ம போய் திருப்பி நம்ம தயிர் சாதம் செய்கிறோங்க. ஆர்டர் வந்துட்டே இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ரேட்டு வைக்கணுங்க. நம்மகிட்ட என்ன அவங்க திடீர்னு கேட்குறாங்க, சிலதான் நம்ம செய்கிற சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதெல்லாம் இருக்கணும் இல்லை. ஓகே, நம்ம இதான் காய்கறி எடுத்துப்போம். எடுத்தாச்சு. இப்போ அவன் எல்லாமே சமைச்சிருவோம். சாரி ஆடு வந்துச்சு. 5 மினிட். ஓகே, நம்மளை அப்படியே இது பண்ணியாச்சு. இதை ஒரு இதில் கொட்டுவோம். ஓகே, இதில் கொட்டு ஒன்று அப்படியே கொட்டுறோம். அப்படி கொட்டியாச்சு. இதை போய் மேலே போய் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் கொடுக்கணுங்க. 2ஆம் நம்பர் தான் லேட்டாக இதுதான். ஹலோ சார் இது இல்லையா? திறக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் நினைக்கிறேன். இதெல்லாம் தெரில. ஓகே சார். என்னப்பா சாப்பாடு சார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடா? நான் ஆர்டர் பண்ணப்பா. என்னப்பா என்கிட்ட வந்து கொடுக்குற? நான் சாப்பாடு ரெடி பண்ணல. சாப்பாடு ரெடி பண்ணலையா? நீ ஆர்டர் பண்ணலையா? அப்போ ஐயோ சாரி சார், மிஸ்டேக் ஆகிடுச்சு. அண்டர் ரூம் சார். ஓகேப்பா, சாரி. ஓகே, அவ்வளோதான் சாரி கேட்குறாரு. ஓகே, நம்ம கதவு தட்டா கூட மாட்டுறேங்க. என்னடி பேசுகிறான்? எவ்வளோ கஷ்டப்பட்டு கதைச்சி உன்னை இது பண்ணேன். இப்படி என்ன அண்ணாதான் விட்டு போகிறேன். அப்படி தாண்டா விட்டு போவேன். என்னடா பண்ணேன்? என்ன படுபத்தரம் கொன்று விட்டுருவேன். என்ன தட்டிட்டே எல்லாம் சார்? எவ்வாறு சார்? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் இப்போ குழந்தை என்னதான் சொல்ல வரேன். இனிமேட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கிடும். இனிமேட்டு நம்ம வாழ வேணாம். இவன்டி இப்படி பண்ணுற யாராவது? சார் சாப்பாடு சார். எவன்டாடே டோரை வச்சுடா கிளம்புட. எவன்டா திட்டு இருக்கு? ஐயோ சார் வாங்க சார். ஐயோ என்னடா இவ்வளோ தட்டி வருமானேன். ஒரு வேளை டோர் இருக்குது, ஜன்னலுக்கு தட்டும். ஆனால் இதுவும் லாக் பண்ணிட்டு இருக்காது. சவுண்டே கேட்க மாட்டேது. ஒரு வேளை ஆயிடுச்சு அண்ணம்பெல்லாம் இருக்காது. சார் எவ்வாறு சார் உங்களுக்கு எவ்வாறு சார் வெயிட் பண்ண முடியும்? என் வைடி என்னப்பா சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க சார்? கொடு, அப்புறமே வா, காசு அப்புறமேட்டா பே பண்ணுறான். ஓகே சார். கூட்டிகிட்டாரு. ஏதோ டென்ஷனில் இருக்காரு. எதுக்கு இவ்வளோ டென்ஷனில் இருக்காருலாம் தெரில. ஓகே, நம்ம அது தலை எது வேணால் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த மூடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதெல்லாம் டென்ஷனில் இருக்காருன்னு என்ன தெரில. ஓகே, நம்ம பார்ப்போம். வீட்டுக்கு வாங்க. நீங்கள் வராண்டி ஏன்டி பண்ணுறேன்? தம்பி, நீ கீயை கொடுப்பான். நான் கீயை கொடுத்துறேன். நான் அப்புறமேட்டா நான் இது பண்ணுறேன். வேணாம் சார், காசு கொடுத்துருங்க. காசா சார்? பாதியாயிரம் என்ட்டிங்க. பாதியாயிரமா? பாதி காசு வேணால் கொடுக்கலாம் சார். ப்ளீஸ் சார், ஒரு பிரச்சனை சார். ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதனால கோபமாக இருக்கு. சரி கொடுத்துருவோம். தாங்க சார், பாதி காசு கொடுத்துருங்க. 100 ரூபா. ஓகே சார். ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க சார். கீயை போட்டு கொடுத்துருங்க. இந்தாப்பா. ஓகே, கீயை கொடுத்துருவோம். வாங்கி உள்ளே வைப்போம் தான் சார். நீங்கள் போயிட்டு வாங்க சார். வராண்டி எப்பா. ஐயோ ரூம் வேறு எப்படி இருக்கு தெரியல. ஒரு ரூம் 2ஆவது ரூமில் எப்படி இருக்கு தெரியல. ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கீ போட்டு ஓப்பன் பண்ணா என்னால ரூம் என்னடா இல்லை? உடச்சி வச்சிருக்காங்க என்ன போலீஸ்காரன். இது கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சா உடச்சி வச்சுருக்கான். பாவி ஓ சண்டைக்கு ஏன் பொருட்களால் கிடச்சிது? உடச்சி வச்சுட்டானே. போச்சுடா. 2000 ரூபாடா. 3000 30,000 மேலே வரும்டா. இதுதான் போய் உடச்சிட்டு வச்சிட்டானே பாரு. ஐயோ இதுதான் ஒரு பொருட்களை உடச்சுருந்தா பரவாயில்ல. இத்தனை பொருட்களா உடம்பு பாருங்க. இது கூர்மையாக அதுக்கிட்டே வந்துடுச்சு. இவன் சேஷம் கூக்கி ஓட்டுச்சிருக்கான். நல்ல வேலை அந்த ஃபேனு 20,000 அது. அந்த ஃபேனு காஸ்ட்லியான ஃபேனை வாங்கியிருக்கோம். நல்ல வேலை அது எதுவும் பண்ணல. இது 2000 30,000 20,000 10,000 தான் இருக்கும். ஓகே, இது பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சிருவோம் ஃபுல்லே அப்படியே.
அமுக்கி வச்சிரும். இது அப்படியே ஃபுல்லாகவே அமுக்கி வச்சிரும். ஓகேதாம்மா சரி வேலை உடைக்கல லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். சாசம் நொறுங்கிச்சு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? ஓகே நம்ம அப்படியே கூக்கி போட்டுருந்தோம் வெளியில். ஓகே ஒரு இருக்குன்னு ஆச்சு அந்த ரூம் விட்டால் இருந்துச்சுங்க. ஓகே நம்ம இப்போ போனோம் மூடிட்டு இப்போ நம்ம போய் இது பண்ணுவோம். கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது வந்து ஏன்டா இதோட வீடியோ முடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பார்ட் 3 நான் எபிசோடு நான் போடுறேன். ஏன்னா இப்போ இதோட வீடியோ முடிச்சிருவோம். நான் அப்பயே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப வாரம் போயிடுச்சு தான் இதாயிரும். அதாவது அப்படியே ரொம்ப இதாக ஆகாது. அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ போட முடியாது, இதான் ரொம்ப இதாக ஆகும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் ரொம்ப வாரம் மிஷம் போயிடுச்சு. அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுட்ருங்க. அந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நான் பார்த்து கன்ஃபார்மாக போடுறேன். இந்த பார்த்துட்டு தான் லாஸ்ட் எபிசோடு. அடுத்தது லாஸ்ட் எபிசோடு தான். அந்த லாஸ்ட் எபிசோடில் அவ்வளோதான் வராது. இஸ் பாய்.